பிகினர்ஸ்க்குலாம் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணுற பேசிக்காக வர பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஹைட் எவ்வளோ வைக்கிறது, நெக்கோட வித் எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறது தான். அது ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ப்ளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் ப்ளஸ் ½ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். 13.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஷோல்டரோட லென்த் பார்த்தீங்கன்னா 16 இன்ச், அதை 2ஆக டிவைட் பண்ணி 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஆஃப் ஷோல்டர் 8 இன்ச் மார்க் பண்ணிட்டு அது நெக்கை வந்து மைனஸ் பண்ணணும். நெக்கோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா 9 இன்ச், அதில் 1 மைனஸ் பண்ணிட்டு 8 இன்ச் வந்து 0.25 வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம் வந்து ஆன்சராக கிடைக்கும். அது ஃபுல் ஷோல்டரில் வந்து 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிருங்க. மிச்சம் இருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் இருக்கும். அந்த 6 இன்ச்சஸ் தான் நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச ஆஃப் ஷோல்டர். ஓகேங்களா? இந்த ஆஃப் ஷோல்டரே அப்படியே நீங்கள் வந்து ஆம்கோல் லென்த்தாக கூட வச்சுக்கலாம். இல்லை எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா வந்து நம்ம அப்பர் செஸ்ட் ரவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து நீங்கள் அப்படியே ஆம்கோல் ஹைட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நெக்கோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இது வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஆம்கோல் ஹைட் கண்டுபிடிக்கிற விதம். இப்போ என்ன பண்ண போறோம், அந்த ஆம்கோலோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் 6 இன்ச்சஸை. இப்போ பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அப்பர் ஷோல்டரில் 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு 9 இன்ச் வரும். இது 36 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்னால 9 இன்ச் வரும். அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோலோட ஹைட்டில் வந்து பாதியாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்துச்சுன்னா இது மாதிரி கர்வ் ஷேப்பில் நீங்கள் லைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் ஆம்கோல். இதை எப்படி வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் ½ இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஆம்கோல் ரவுண்ட் வந்து 16 இன்ச்சு. அந்த 16 வந்து பாதியாக டிவைட் பண்ணுறேன். 16 பாதியாக டிவைட் பண்ணோன்னா 8 இன்ச் வரும். இப்போ மெஷர் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு கரெக்டான கட்டிங் லைனில் வந்து இந்த 8 இன்ச் கிடைக்குது. இப்போ நான் இன்னொரு லைன் போடுறேன் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஸ்டிச்சிங் லைன். இந்த லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த இடத்துல அளந்து பார்க்குறப்போ ஒரு 8.5 இன்ச் எனக்கு வருது. இப்போ பேக்கில் 8.5 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் 8.5 பார்த்துக்கிங்கன்னா எனக்கு ஒரு 17 இன்ச்சு கிட்ட வந்துடும். ஓகேங்களா? இப்போ 17 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சு வந்து எனக்கு தேவைப்படாது. அதனால அது அந்த இடத்துல லூஸ் ஃபீல் இருக்கிறதுனால எனக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து நான் கம்மி பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது மேல் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துட்டு அதை ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஆஃபாக பிரித்தோம் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு 1/4 இன்ச் வந்து மேல் பக்கமாக எடுத்துட்டு திருப்பி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து எனக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இல்லை. அதனால் வந்து நான் 2வது டைம் திருப்பி ஆம்கோல் வந்து நான் வரைகிறேன். இப்போ கணக்கு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு 7.5 இன்ச் இருக்குது. இப்போ 2வது லைனில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 8.25 இன்ச்சு வந்து வரும். இப்போ 8.25 பேக்கில் 8.25 ஃப்ரண்ட்டில் 8.25 கணக்கு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் வரும். ஓகேங்களா? ஒரு ½ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அந்த ½ இன்ச் வந்து நம்மளுக்கு வர்றது வந்து நார்மல் அந்த லூஸுக்காக. இல்லைன்னா ரொம்பவே டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கை வந்து தூக்க முடியாது, இறக்க முடியாது. இப்போ ஷோல்டரோட வித் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு ரெடி ஷோல்டரோட வித் பார்த்துட்டிங்கன்னா 2.5 இன்ச் இருந்தால் ஓகே. ப்ளஸ் 3/4 இன்ச் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் கழுத்து மடிச்சு அடிக்கிறதுக்காகவும் 2.25 சேர்த்து 3.25 இன்ச்சஸ் வரும் மொத்தமாக கனெக்ட் பண்ணுறப்ப. இப்போ 9 இன்ச் வந்து நெக்கோட ஹைட்டு, அதுக்கு வந்து ப்ளஸ் ½ இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 9.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு நான் லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே உங்களுக்கு குறுகலாக இருந்துச்சுன்னா கீழே கொஞ்சம் அகலமாக வேணும், ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு லைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக பேக் பார்ட்டில் இப்படி தான் நெக்கோட வித்தும் ஆர்ம் ரவுண்டும் நீங்கள் மார்க் பண்ணணும். ஆர்மோட ஹைட் இப்படி தக்கணும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்